வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீர் சுருக்கு வராமல் இருக்க சொல்லுங்கள், வராமல் இருக்க ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வாழ்க தமிழன். வாழ்க தமிழங்கிறவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நீர் சுருக்கு வராமல் இருக்கணுன்னாப்பா நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும்ப்பா. தண்ணி குடிக்கிறது மெயின். நான் யூடியூப்பில் பாட்டி வைத்தியத்தில் போட்டிருக்கேன். இந்த பானக்கரம்னு சொல்லி இந்த புளி தண்ணி கருப்பட்டி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பானக்கரம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டெய்லி ஒரு தடவை கூட குடிக்கலாம். இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க, பூரா இந்த பெப்சி அது இதுன்னு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கலருகளை வச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே முக்கியமாக கிட்னியை கெடுத்து போடும். அதை சாப்பிடாமல் நீங்கள் அந்த காலம் மாதிரி பானக்கரம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் சுருக்கெல்லாம் வராது. ரெண்டாவது, இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு தர்பூசெல்லாம் ரொம்ப சௌகரியமாக கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தண்ணி நிறையா குடிக்கணும், மெயின் அதுதான். வாழைத்தண்டு நல்லா சேர்த்துக்கலாம். சதாம் ஹுசேன் கேட்டிருக்காரு, உங்கள் சொந்த ஊர் எதுன்னு. எங்கள் சொந்த ஊர் மதுரை. வசந்தா குழந்தைவேல் கேட்டிருக்காங்க, நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசியான்னு கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, நான் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. மகா சங்கரி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா, ரொம்ப வலியாக இருக்கான், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணலாமா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம்ப்பா. நீங்கள் மலச்சிக்கல் பொடியெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், பாட்டி வைத்தியத்தில். நீங்கள் அதை பார்த்து அந்த மலச்சிக்கல் பொடியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு லூஸாக போயிடும் மோசன்னு. அதை ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு எடுத்து நைட்டில் படுக்க போகும்போது குடிச்சிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுங்கப்பா. நல்லா லூஸாக போயிடும். நல்லா நார்ச்சத்துள்ள காய்கறிய பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்க, நல்லா அழகாக போயிடும். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு என்னமோ அது இஷ்டம் இல்லைப்பா. வாழ்க தமிழன் அவர் கேட்டிருக்காரு, கிட்னி ஸ்டோனுக்கு டிப்ஸு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கிட்னி ஸ்டோனுக்குப்பா நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் தான்ப்பா நிறையா சேர்த்துக்கணும். வாழைத்தண்டை பச்சையாகவே நல்லா இடித்து சாறை எடுத்து அது குடிக்கலாம். இந்த நெருஞ்சி முள் பவுடர்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு காலையில் 1 டீஸ்பூன் போட்டு தண்ணி குடிக்கலாம். தண்ணி தான்ப்பா இதுக்கு மெயின். தண்ணி நீங்கள் நிறையா குடிக்கலாம். இளநி குடிக்கலாம். இளநி ஒரு நாளைக்கு 1 இளநி குடித்தா கூட போதும். தண்ணி நீங்கள் விடாமல் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நீர் சத்து நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக யூரின் போயிடும். யூரின் போகும்போது நீங்கள் அடைக்கிறாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு யூரின் வந்தால் உடனே போகிறாப்புல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வராது. கதீஜா பேகம் கேட்டிருக்காங்க, லெமன் தோல் கஷாயம் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1 பழமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, ஒரு பழத்தை நறுக்கி ஜூஸ் இல்லாமல் வெறும் தோலை மட்டும் வச்சு நறுக்கி செய்யணும். ஒரு நாளைக்கு 1 பழம் தேவைப்படும்ப்பா. அப்சனாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பித்தப்பை கல் இருக்குது, எனக்கு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. பித்தப்பை கல்லுனாப்பா உங்களுக்கு சூடு உடம்புல ரொம்ப அதிகமாகிடுச்சுப்பா. அதனால தான் உங்களுக்கு பித்தப்பையில் கல் வருது. நீங்கள் இந்த கீழா நெல்லி இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ இந்த நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியாக கீழா நெல்லி செடியை பறித்து வேரோடு பறிக்கணும். ஒரே ஒரு செடி வேரோடு பறித்து நல்லா அலசிடணும். மண் கல்லெல்லாம் இருக்கும் வேரில், பூரா நல்லா சுத்தமாக 2-3 தடவை அலசிட்டு அதை நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அரைச்சி மோர் கலந்து குடிச்சிடணும்ப்பா. குடிச்சிட்டோம் 3 நாள் அப்படி வெறும் வயிற்றில் குடிங்க. அப்புறம் டெய்லி மத்தியானத்துக்கு மேலே டெய்லியாக எப்போவுமே ஒரு கமலா அரைஞ்சி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, இந்த பித்தப்பைக்கல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நாளடைவில் தான் தீரும், உடனேலாம் தீராது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை சரி பண்ணிகிட்டே வாங்க. எண்ணெய் தேய்ச்சி குடிங்க, நைட்டில் நல்லா தூங்குங்க. இப்படி 3 நாளைக்கு சேர்ந்த வாக்கில் குடிச்சிட்டு அப்புறம் வாரம் நீங்கள் சண்டே காலையில் வாரத்துக்கு 1 நாள் தான் குடிக்கணும். அதை அடிக்கடி யூஸ் பண்ணாங்க. ரொம்ப குளிச்சு ஆரம்பத்தில் 3 நாள் குடிங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் அந்த கீழா நெல்லியை செடியோ வேரோட பறித்து, கீழா நெல்லி சமூலம்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக அதை அப்படியே நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க. மாரியப்பன்கிறவர் கேட்டிருக்காரு, மாங்காய் பூண்டு எலுமிச்சை மிளகாய் இஞ்சி நெல்லிக்காய் இதிலெல்லாம் ஊறுகாய் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஏற்கனவே எங்கள் வீட்டில் சரியாக ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்கப்பா. ஏற்கனவே நான் நெல்லிக்காய் தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்குது. நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன், அது இருக்குது. இந்த பச்சை மஞ்சளில் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன், அது இருக்குது.
எப்போயாவது தான் சாப்பிட்றோம். இவ்வளோ ஊறுகாய் நான் செஞ்சால் காலி ஆகாது. அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு ஊறுகாயாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் அட் அ டைமில் எனக்கு இவ்வளவும் போட முடியாது. இப்போ போட்டாலும் காலி ஆகாது. 3 மாதத்துக்கு முதல்ல நீங்கள் யாருக்குமே பதில் சொல்கிறதில்ல. உங்கள் வீவர்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்படி கேள்வி பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் மூலிமா நான் சொல்கிறதில்ல. அது அவருக்கு தெரியலை போல். கருமுட்டை உற்பத்தி இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாராம். ஏதாவது டிப்ஸு கொடுங்கன்னு செல்வம்ன்றவர் கேட்டிருக்காரு. கருமுட்டை நல்லா வளரனாப்பா நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும், கீரைகள் சேர்த்துக்கணும், இந்த விதையுள்ள பழங்கள் சாப்பிட்ணும். அத்திப்பழம், கொய்யாப்பழம், இந்த விதையுள்ள பழங்கள் சாப்பிட்ணும். இந்த முருங்கை விதையை பாலில் வேக வச்சு, முருங்கை பூவை பாலில் வேக வச்சு சாப்பிட்லாம். முருங்கை விதையை நெய்யில் வதக்கி சாப்பிட்ணும். முருங்கை விதையை பாலில் வேக வைக்கணும், நெய்யில் வதக்கி சாப்பிட்ணும். முருங்கை விதையத்தான் பாலில் வேக வச்சு பனங்கல்கண்டு போட்டு சாப்பிட்ணும். இப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையும். கெளிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, தொப்புள்ள எண்ணெய் விட சொன்னீங்களே அது காலையிலையா நைட்டான்னு கேட்டிருக்காங்க. நைட்டில் தான்ப்பா விடணும். மல்லாக்க படுக்க வச்சுக்கிட்டு அந்த தொப்புள்ள 3 சொட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் மசாஜ் பண்ணணும். வலது பக்கம் இடது பக்கம் 21 தடவை மசாஜ் பண்ணுங்கள். கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காரு, ஆண்கள் ஆலிவதை ஜூஸு சாப்பிட்லாமான்னு. சாப்பிட்லாம்ப்பா. அமிர்தா கேட்டிருக்காங்கப்பா, இந்த சுகர் பேஷண்ட் அந்த ஹனியும் இஞ்சி சாறும் கலந்து அந்த தொப்பை குறையிறதுக்கு சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்லாம்ப்பா. நம்ம ரெண்டுமே கலந்தது 1 ஸ்பூன் தான் சாப்பிட போகிறோம். 1 ஸ்பூனில் கொஞ்சம் தான் ஹனி வரும். அதனால சுகர் பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாது. நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு டயட்டில் நீங்கள் கொளாராங்க. ஒரு நேரம் சமைக்காத உணவு சாப்பிடுங்க. இந்த கார்போஹைட்ரேட் பொருளை குறைச்சிக்கோங்க. காய்கறி, கீரைகள், பழங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த நீங்கள் ஹனியும் அந்த இஞ்சி சாறும் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா தொப்பை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி 1 ஸ்பூன் ரெண்டும் கலந்தது, அது ஒன்றும் செய்யாது, நீங்கள் சாப்பிட்லாம். இதான் கேட்டிருக்காரு, அந்த ஹனியும் இஞ்சி சாறும் வெளியிலே வச்சுக்கலாமா, ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கெட்டு போகாதான்னு வேறு கேட்டிருக்காங்க. 1 வாரத்துக்கு தான்ப்பா நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். 1 வாரத்துக்குன்னா நம்ம வெளியவே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம பியூர் இஞ்சி தான், தண்ணி சேர்க்கலை. பியூர் இஞ்சியே நம்ம இடித்து சாராக்குறோம். அது தேனும் கெடாது, தன்னை சேர்ந்த பொருளையும் கெடக்கூடாது. அதனால் நம்ம அதில் கலந்து 1 வாரம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். கொதிக்க வைக்கலாமான்னு விஷ்ணு பிரியா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, தேனை தனியாக கொதிக்க வைக்க வேண்டாம்ப்பா. கொதிக்க வைக்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இஞ்சி சாரோடு சேர்ந்து ஒரு கொதிக்க வச்சா தான் அதில் ஜாயிண்ட் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யலாம். நிலாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வயிறு குறையிறதுக்கு இன்னும் சில டிப்ஸுகள்லாம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. தர்றேன்ப்பா, இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் தரேன். நீங்கள் யோகா போகலாம். யோகா போய் சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சால் குறையும்ப்பா. 2வது, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் பலகாரம் அதுகளெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்கிறாதீங்க. பிரீத்திங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 1.5 வயசு மகன் ஃப்ரீயாக மோஷன் போக மாட்டா, என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. பாப்பாவுக்கு நீங்கள் சாதம், இட்லி இப்படி ஊட்டாமப்பா, அதையும் ஊட்டுங்க. அதில் காய்கறி, பழங்கள் அதெல்லாம் சேர்த்து குழந்தைக்கு கொடுங்க, நல்லா மோஷன் போகும். இப்போ நீங்கள் இந்த உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா, 1.5 வயசு பாப்பாக்கெல்லாம் 20 திராட்சை எடுத்துக்கலாம். நைட்டில் ஊற வச்சுருங்க, தண்ணியில், குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதை வடிகட்டி பாப்பாவுக்கு கொடுத்துருங்கப்பா. இல்லாட்டி அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு கூட அந்த சதையும் கிதையுமா இருக்கும், அப்படியே கூட கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். குழந்தைகளும் குடிச்சிருவாங்க. சும்மா கொஞ்சம் தண்ணியில், இவ்வளோ தண்ணியில் அந்த 20க்கு ஊறுற அளவுக்கு, இந்த 20 பழம் ஊறுற அளவுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க, மோஷன் போயிடும். நீங்கள் நல்லா நார்ச்சத்துள்ளதாக கொடுங்க. இந்த வயசுலேயே அவளுக்கு மோஷன் போகலன்னு சொல்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குப்பா. இப்போ பிரியா கேட்டிருக்காங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க அந்த ஹனி இஞ்சி சாறு அதை குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க சாப்பிட்ட உடனே குடிங்க, வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, வெயில் காலத்தில் இஞ்சி எடுத்துக்கிட்டால் பாடி ஹீட் ஆகாதான்னு கேட்டிருக்காரு. நம்ம ஒன்றும் ரொம்பலாம் எடுக்கலப்பா. 2 சாறையுமே சேர்த்தே 1 டீஸ்பூன், இஞ்சி சாறும் தேனும் சேர்ந்தே 1 டீஸ்பூன் தான் எடுக்கிறோம். அதனால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. காலையில் தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம வெயில் காலத்தில் பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்ணும், மற்றபடி மோரெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்படியெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஹீட்டை அடிச்சிரும்ப்பா. கேஸும் ஹனியை ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்குறாரு. அவருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பதிலில் கேட்டுக்கோங்க. கலைவாணி கேட்டிருக்காங்க, அல்சர் உள்ளவங்க அந்த ஹனி இஞ்சி சாறு குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அல்சர் உள்ளவங்கப்பா சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுக்கங்கப்பா, வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. சத்யநாராயணன் கேட்டிருக்காங்க,
அவர் மண்பானை வாங்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்காராம். அது ஊற்ற ஊற்ற ஒழுகிக்கிட்டே தான் இருக்கா. என்ன பண்ணுறது, அது எப்படி பழக்கிறதுன்னு கேட்குறாரு. இதுதாப்பா மண்பானையோட ஸ்பெஷாலிட்டியாகவும். அது வந்து மண்ணில் தானே செய்கிறது, அப்படியே ஓட்டையாக தான் இருக்கும். சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத ஓட்டையாக இருக்கும். நம்ம ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து அப்படியே வேர்வை தண்ணி மாதிரி அப்படியே வரும். அதை வந்து நம்ம தண்ணி புழங்குற இடத்துலையோ இல்லை கொஞ்சம் மணல் போட்டோ அது மேலே அந்த பானையை வைக்கணும். அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆகணும்ப்பா. புது பானைனா சில்னஸும் ஓவராக இருக்கும், ஆனால் தண்ணி வடியும். ஏன்னா அந்த வழியாக காற்று போய்கிட்டு இருக்குல்ல, அதனால் சில்னஸும் ஓவராக இருக்கும், தண்ணியும் வடியும். இது பழகுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு 6 மாதம் வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த ஒழுகுறது நின்று போயிடும். பானையில் சில்னஸ் குறைஞ்சி போகும். அதனால் புது பானை தண்ணி தான் ஜில்லுன்னு இருக்கும். அதை நீங்கள் தண்ணி அந்த ஒழுகுறது வேறு இடத்துல வைக்காமல், தண்ணி ஒழுகுனாலும் பரவாயில்லைங்க இந்த சிங்க்கு பக்கத்துலேயோ இல்லை ஒரு மணலை வந்து குமிச்சு வச்சுக்கிட்டு மணல் மேலேயோ அந்த பானையை வச்சிங்கன்னா அந்த ஒழுகுற தண்ணியை மணல் இழுத்துக்கிறோம். புது பானையில் அப்படி தான் ஒழுகும். சூடு பண்ணலாமான்னு தேவகுமாரன், பிரபாகர், கலைச்செல்வி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் இருக்குது முதல்ல சொல்லிட்டேப்பா, பார்த்துக்கோங்க.